ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. விஜய் ஒரு சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்து இல்லை என குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அரசியலில் தாவேக தலைவரின் பலம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என கூறியுள்ளார். As an actor உங்களுக்கு விஜய் பிடிக்குமா சார்? ஒரு சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியா? ஆனா அவர் பொலிட்டிக்கல் அரசியல்ல எப்படி evaluate இப்பொழுதுதான் அரசியல் கட்சியை துவக்கியிருக்கின்றார். அவர் முழுக்க முழுக்க நம்புவது அவர் ரசிகர். நாங்கள் முழுக்க முழுக்க நம்புவது மக்களுடைய பலன், மக்களுடைய நம்பிக்கையை. ஏனென்றால் நான் அரசியலுக்கு வந்து 51 ஆண்டு காலம் ஆகிறது. 10 முறை தேர்தலை கண்டிருக்கின்றேன். 3 முறை சட்டமன்ற தேர்தல், 7 முறை சட்டமன்ற தேர்தல், 3 முறை நாடாளுமன்ற தேர்தல். நான் ஒரு கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர். களம் முழுவதும் தெரியும். கட்சியிலும் நான் அடிமட்டத்திலிருந்து வந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன நிகழ்வு நடைபெறுகின்றது, எப்படி கட்சி வளர்க்க வேண்டும், எப்படி கட்சி தொண்டனை இந்த தேர்தலில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் அனுபவம் இருக்குது. என்னையோட முதிர்ந்தவர்கள் என்ற இயக்கத்தில் இருக்கின்றார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பல முறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள், அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்களோட அந்த பலமெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. அவர் புதிதாக கட்சியை துவக்கியிருக்கின்றார். தேர்தலை முடிந்த பிறகுதான் அதற்கு உறுதி சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரை எத்தனை சதவீத வாக்கு என்று சொல்லீர்கள். அவர் ஒரு தேர்தலையாவது சந்திக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாக்கு சதவீதம் தெரியும். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இன்னும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, பல தேர்தல்களை போட்டியிட்டு அவர்களுக்கு என்ன சதவீத வாக்கு பெற்றிருக்காங்க என்று நிலவரம் தெரியும். இப்பொழுதுதான் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார்கள். முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவில் தான் அவர்கள் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பதை சொல்ல முடியும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.